இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, மாறாத அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. அவர் கல்வாரியிலே நமக்காக மரித்து தன் ஜீவனை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை பெற்ற நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில கூட நம்மோடு கூட இடைப்படும்படி நம்மை தாழ்த்தும். ஸ்தோத்தரிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில கூட கர்த்தாவே உமது சத்தியத்துக்குள்ளாய் அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. உமது வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே, நீர் ஒருவரை பரிசுத்தர், நீர் ஒருவரை உன்னதர். கர்த்தாவே, நீர் ஒருவரை மாறாதவர். எங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஜீவாதிபதி, புருஷ பிரஜாபதி. கர்த்தாவே, உமையே நாங்கள் சேவிக்கிறோம். நீர் ஒருவரை பரிசுத்தர் 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 என்று சதா காலம் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமையே நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. உமது அன்பை எண்ணி நாங்கள் அப்பா இதோ உமது சமூகத்துல வந்திருக்கிற ராஜா. உமது சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்க. சத்தியாவியாகிய பரிசுத்தாவியான சகல சத்தியத்துல எங்களை நடத்துங்க. அது கருத்தில் தாழ்த்து ஏசினாந்து நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்துட்டே வரும். ஒவ்வொரு வசனமா தியானிச்சுட்டு வரும். கடந்த வாரத்துல 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல 2 வார்த்தை தான் நம்ம தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில கூட மீதி காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு ரீகேப் என்னன்னாக்கா 7 சபைகள். இதுல பாத்தீங்கன்னா எபேசு சபை, அதனுடைய எபேசு சபை என்றால் விரும்பப்படத்தக்க சபை. அது கிபி 30 இருந்து 100 வருஷத்துக்குள்ள காலகட்டம். அது அப்போஸ்தலருடைய காலம். இப்படிப்பட்ட இந்த சபை குறித்து நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். இன்றைக்கு 2வது சபை குறித்து நம்ம பாக்குறோம். இந்த 2வது சபை சிமிர்னா சபை. இந்த சிமிர்னா என்றால் ஒரு அபிஷேக எண்ணெய் என்று அர்த்தம். ஒரு அபிஷேக எண்ணெய், அது நொறுக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயினுடைய அபிஷேகத்தை குறித்த ஒரு காரியத்தை இதுல பாக்குறோம். கிபி 110 இருந்து 313 இது ஒரு உபத்திர காலகட்டத்தின் சபையா இருக்கிறது. அடுத்து 3வது பெர்கமு சபை. இது மனமுடிக்கப்பட்டவள் என்று அர்த்தம். அதே போல இது கிபி 313 இருந்து 538 வரைக்கும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சோரம் போன காலகட்டம், அதாவது கர்த்தரை விட்டு விலகின காலகட்டம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சபையை தியானிக்கும் போது நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு மேலோட்டமா ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். 4வது சபை தியேத்ரா. அதுல பெண்கள் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சபை. இயேசபேலினுடைய ஆவி செயல்பட்ட காலம் கிபி 538 இருந்து 1517 வரைக்கும் பாபிலோனிய வழிபாட்டு காலகட்டம் அந்த தியேத்ரா சபை. அதே போல அடுத்தது சர்தை சபை. இது விலையேற பெற்ற கல் என்று பொருள் அந்த சர்தைக்கு. அதுல கிபி 1517 இருந்து 1795 வரைக்கும் இது ஒரு செத்த சபை. செத்த சபையின் காலம், அதாவது உயிரே இல்லாத நிலை. ஒரு சபையில ஒரு உயிரோட்டம் இல்லாத காலம். அதுக்கு பிறகு ஒரு எழுப்புதல் வந்தது, அதுதான் பிலதெல்பியா. அந்த பிலதெல்பியா காலத்துல சகோதர சிநேகம் என்று சொல்லப்படுது. அப்பதான் மிஷினரிமார்கள்லாம் எழும்பி ஒவ்வொரு தேசத்துக்கு புறப்பட்டு போன காலம். அதுதான் அப்படி வந்ததுதான் நம்மளுடைய தேசத்துல கூட அநேக மிஷினரிமார்கள் இங்கிலாந்துல இருந்து எல்லாம் வந்தவர்கள். சகோதர சிநேகம் கிபி 1798 இருந்து 1900 வரைக்கும். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் காலம். அடுத்து இப்பொழுது இருக்கிற காலம் லவோதிகா காலம். இந்த காலம் மக்கள் உரிமை, அதாவது ஜனநாயகத்தினுடைய காலம். மக்களே ஆட்சி செய்கிற ஒரு காலகட்டம் இது. மக்களுடைய உரிமை, அதனால சுய உரிமையில அவர்கள் செயல்படுகிற காலம். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது கிபி 1900 இருந்து ஏசப்பா வருகை வரைக்கும் இந்த காலகட்டம் தான். ஆனா இந்த காலத்துல அனலும் இல்ல குளிரும் இல்லாத ஒரு சபை, வெதுவெதுப்பான ஒரு சபை என்று நம்ம பாக்குறோம். இது ஒரு அவுட்லைன். நம்ம கடந்த வாரத்துல சிமிர்னா சபை, சிமிர்னா என்ன, அந்த சிமிர்னா சபையினுடைய காரியங்களை நம்ம தியானிச்சோம். ஒரு சுவிசேஷனுடைய வாசல் எப்படி திறந்திருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்து முந்தினவரும் பிந்தினவரும், அதாவது அந்த சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத சொல்லும் பொழுது அவர் யாரு நமக்கு அந்த சபையை குறிச்சு சொல்றாருன்னா முந்தினவரும் பிந்தினவரும் அட்ரஸ் பண்றார். கர்த்தர் தன்னை அட்ரஸ் பண்றார். எப்படி அட்ரஸ் பண்றார்? முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த முந்தினவர் யார், பிந்தினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரை அல்பா ஒமேகா A to Z என்பதை குறித்தெல்லாம் நாம கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கு மரித்திருந்து பிழைத்தவரும் மாணவர் சொல்கிறதாவது. இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு எல்லாரும் ரிசரக்ஷன் டே. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் ஈஸ்டர் ஈஸ்டர்னு சொல்லுவோம். ஈஸ்டர் சொல்லக்கூடாது. ஈஸ்டர் என்பது ஈஸ்டார் என்ற ஒரு தெய்வத்தினுடைய பேர்ல வரக்கூடிய ஒரு காரியம். ஈஸ்டர் சொல்லிட்டு யாரும் விஷ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விஷ் பண்ணாதீங்க.
அது நமக்கு ரிசரக்ஷன் டே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாள். ஈஸ்டர் என்பது ஒரு இந்து தெய்வத்தினுடைய பெயரா இருக்கிறது. அந்த தெய்வத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. அது கர்த்தர் சித்தமா பின்னாடி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடி பாக்குறோம், அது நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. உயிர்த்தெழுந்த நாளுடைய வாழ்த்துக்கள், ரிசரக்ஷன் டே, ஹாப்பி ரிசரக்ஷன் டேன்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க நாளைக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னா மரித்திருந்து பிழைத்தவருமானவர் என்ற வார்த்தையில இயேசு கிறிஸ்து தன்னை அட்ரஸ் பண்றாரு அந்த சிமென்னா சபைக்கு. பார்க்கும்பொழுது இது பாடுகளின் வழியாய் கடந்து சென்றதுதான் இந்த சிமென்னா சபை. கர்த்தர் தன்னை அறிமுகம் செய்யும் போதே மரித்திருந்து பிழைத்தவர் சொல்லிட்டு கூறி அறிமுகம் செய்யறாரு. இது என்னன்னா கிறிஸ்துவ மார்க்கத்துல நம்பிக்கை மேன்மை எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் தான் இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்திருச்சார். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்திருச்சார். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவமே இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எல்லாருமே என்னன்னா ஒரு அற்புதத்துக்காக இயேசுவை தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர் தெழுந்தவர், அவர் வரும்பொழுது என்னை உயிரோடு எழுப்புவார். இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்கும். அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையே. அப்ப நம்ம விசுவாச அறிக்கை ஒவ்வொரு ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ ஆர்சில எடுத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அது ஒரு விசுவாச அறிக்கையே செய்வாங்க. அந்த எழுந்தேற்ற நேரம் சொல்லும் போது சொல்லுவாங்க, எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டு வருவார். அப்போ எனக்காக மீண்டு வருவார்ன்ட்டு அவங்க விசுவாசிக்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா அதனுடைய இதை கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா இன்னைக்கு நாம எல்லாருமே அதை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாச அறிக்கை இப்படிப்பட்டதா இருக்கணும். ஏன்னா இந்த உறுதியான நம்பிக்கை கிறிஸ்துவ மார்க்கமே, மார்க்கம் என்றாலே வழி. அப்போ கிறிஸ்துவம் எதற்கு வழி காண்பிக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வழி காண்பிக்கிறது. அதுக்கு வழிக்கு முதல் வழிகாட்டியா இருந்தவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உயிர்த்தெழுந்து, அவர் முதலாக உயிர்த்தெழுந்து நம்பிக்கையை நமக்குள்ள விதைச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, முஸ்லிம்கள், இந்துக்கள் அவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூடப்பட்டது மாதிரிதான் இருக்கு. நபி கல்லறை எடுத்துங்க, மூடி இருந்தது, மூடின மாதிரிதான் இருக்கு. மெக்காவுக்கு போனாக்க கல்லறை தான் பாத்துட்டு வராங்க. மெக்கால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கல்லறை தான் போய் பாத்துட்டு வராங்க. அந்த கருப்பு துணி போட்டு மூடி ஒரு அந்த அந்த இதான் கல்லறை தான் பாத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு எகிப்துக்கு போனீங்கன்னா மிக பெரிய பெரிய கல்லறைகள், ஒரு கல்லு பாத்தீங்கன்னா 2 டன் 3 டன் அந்த கல்லுடைய வெயிட், அந்த வெயிட் உள்ள கல்லுகளை வச்சு பெரிய 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 பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த பிரமிடுகள்லாம் பாத்தீங்கன்னா கல்லறைகள் தான். பிரமிடுன்றதே கல்லறைகள், பெரிய பெரிய ராஜாக்களுடைய கல்லறைகள், எல்லாமே கல்லறைகள். இன்னைக்கு நிறைய பேர் டூர் போறாங்க, பாக்குறாங்க. ஏன் நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த கல்லறை, அந்த கல்லுங்க மேல எல்லாம் ஏறி நின்றுட்டு தான் வந்தேன். நான் கூட அங்க எகிப்துக்கு போனப்போ நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அருமையானவர்களே, அந்த கல்லறை அதெல்லாம் ஒரு கல்லறைகள். இன்னைக்கு ஒரு மறைமுகமாய் அந்த கல்லறைகளுக்கு அடி தளத்துல இன்னும் சில விசேஷத்தை பிசாசுடைய ஆவிகள்லாம் செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆனால் எகிப்து என்பது ஒரு பாபிலோனுடைய தேசம். அந்த இடத்துல பிசாசுடைய ஆவிகள் செயல்படுகிற ஒரு இது. ஏன்னா எல்லாமே கல்லறைகளினுடைய குடும்பம், ஏகப்பட்ட கல்லறைகள். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரமிடுகள்ல சொல்ல போனா நிறைய நூற்றுக்கணக்கான கல்லறைகள் அங்க இருக்கு. நூற்றுக்கணக்கான கல்லறைகள். அதுல பிரம்மாண்டமான கல்லறைகள் ஒரு 3 ராஜா ராணி கல்லறைகள்லாம் இருக்குது. ஆனா நம்முடைய தேவன் என்னன்னா அந்த கல்லறைகளை தாண்டி உயிரோடு எழுந்தவர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறது, நீர் என்னுடைய குமாரன், 32வது வசனம், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிகிறோம். சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு என்னென்னவோ அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய செய்திகள் என்னன்னா நிறைய செய்திகள் வருது. ஆனா இயேசுனுடைய நற்செய்தி, நல்ல செய்தி, குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். அதுதான் குட் நியூஸ். குட் நியூஸ், அது நல்ல செய்தி. எது? அதுதான் சுவிசேஷம்.
இன்னைக்கு சுவிசேஷமே எனக்காக இயேசு உயிர்த்து எழுந்தார், என்னை உயிர்ப்பிக்க அவர் எழுந்தார். இந்த பூமியில மரித்திருந்த என்னை உயிர்ப்பித்தார். மறுபடியும் மீண்டும் பரலோகத்துல என்ன கொண்டு செல்வதற்காக மறுபடியும் என்னை உயிரோடு எழுப்புவார். சரீரத்துல எனக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்க போகிறார், என் ஆவியில ஒரு உயிர்ப்பை கொடுக்க போகிறார். இந்த பூமியில இருக்கும்போது என் ஆத்துமாக்கு ஒரு உயிர்ப்பை கொடுத்திருக்கிறார், வசனத்தின் மூலமாய் உயிர்ப்பை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 119:25 சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவை உமது வசனத்தினால் உயிர்ப்பியும். வசனத்துலதான் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆத்துமாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2 பார்க்கணும், அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இப்ப வசனத்தில் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து நம்ம ஆவியில மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் திரும்பும். அப்ப தேவனிடத்தில் திரும்புவதற்கு இந்த ஆவி எதோடு சேருகிறதோ, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெசேஜ் கொடுத்தேன், அந்த மெசேஜ்ல சொல்லி இருக்கிறேன். இந்த ஆவியோடு இந்த ஆத்மா இணைஞ்சிருக்கும் போது ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த ஆவி தேவனிடத்தில் திரும்பும். அப்ப அந்த ஆத்மா தேவனிடத்தில் போகும். இந்த ஆத்மா குரங்கு போல, மனசு ஒரு குரங்கு போல இந்த எண்ணங்களை மாம்சத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது, சரீரத்துல ஒட்டிட்டு இருக்கும் போது, சரீர பிரகாரமாய் செயல்படுகிற அந்த ஆத்மாவானது அது இந்த உலக பிரகாரமா போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போகும். அப்போ இந்த உள்ளான மனுஷனில் பலப்படணும் அப்படின்றதுதான் கர்த்தர் சொல்றாரு. ஆகவேதான் இந்த இடத்துல சொல்லுவார், இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்ப பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அப்போ தாவீதுக்கு சொன்ன கிருபை, தாவீதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அதே நிச்சயத்தை தான் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அஷூரன்ஸ்? உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். உமது பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இயேசு கிறிஸ்து முதலாவது நம்முடைய முதற் பேரான சகோதரன், அவர் முதலாவது எழுந்தது போல அவரோடு கூட பரிசுத்தமாக்கப்பட்ட சகோதரர், எபிரேயர்ல அழகா சொல்லப்படுகிறது, அதெல்லாம் விளக்கப்படுத்த நேரம் இல்ல. அதை சொல்லும்போது, நாம் அவருடன் கூட பரிசுத்தமாக்கப்பட்ட சகோதரர்கள், 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசினா தெரியும் எபிரேயர்ல. அதுல நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட சகோதரர்களா இருக்கிறபடினாலே அவர் பரிசுத்தராய் அழிவை காணாதபடிக்கு எழுந்தது போல நாம் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி நம்மை அவர் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். அப்படி மாற்றியிருக்கிறதுனாலே நாமும் அழிவை காண மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எவ்வளவு அருமையாய் நேசிக்கிறார் பாருங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளவு அருமையா அற்புதமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள இயேசுவின் கல்லறைக்கு நம்ம இன்னைக்கு போனோம்னா அந்த கல்லறை காலியா இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது. என்ன நம்பிக்கை? எனக்காக அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சல் பரிந்து பேசிட்டு இருக்கிறார், என்னையும் ஒரு நாள் அழைத்து கொண்டு போக போறாரு. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆனா பாருங்க, இப்போ அந்த கல்லறையில கூட போய் பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் இருக்கிற கல்லறையில கூட பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், அவர் இங்கே இல்லை, உயிர்த்து எழுந்தார். இங்கிலீஷ்ல என்ன சொன்ன? He is not here, he has risen. He is not here, அவர் இங்கு இல்லை. He has risen, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுந்துட்டார். இப்ப இயேசு உயிர் எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் வெற்றி சிறந்தவர், அவர் வெற்றி முழக்கமிட்டவர். அவர் ஜீவிக்கிறார். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஆனா அந்த பாட்டு நம்ம பாடுறோமே, உண்மையிலுமே அவர் ஜீவிக்கிறார். எங்கே ஜீவிக்கிறார்? எனக்குள்ளே ஜீவிக்கிறாரா? அவர் ஜீவனை கொடுக்க வந்தவராச்சே. அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வந்தவர். அந்த ஜீவன் எனக்குள்ளே பற்றி எரியும்படிக்கு, அந்த ஜீவன் எனக்குள்ளே தங்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை சிலுவையில தானாகவே தான் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை தானாக, யார் அந்த ஜீவனை யார் பறித்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அந்த ஜீவனை சிலுவையில நமக்காக தான் கொடுத்தார். அந்த ஜீவனை நமக்குள்ள கொடுத்தவர், அந்த ஜீவனை எனக்குள்ள கடைசி வரைக்கும் நான் காப்பாத்தும் போது அந்த ஜீவனை நம்மோடு கூட இருந்து நம்ம உயிர்த்தெழுதும் பொழுது அந்த ஜீவனை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வாங்க. அதனால அவர் சொல்றாரு, நான் என் ஜீவனை மறுபடி அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். சிலுவையில் அவர் கொடுத்த ஜீவன்
சிலுவையில பிதா கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த ஜீவன் பிதா கிட்ட மட்டும் இல்லைங்க, நமக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் யோவான் 10:10 ரொம்ப அழகா சொல்லுது, திருடவும் கொல்லும் அழிக்க வருகிறான், நானும் ஜீவனை கொடுக்கும், அது பரிபூரணப்படும். எனக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். இன்னைக்கு நம்ம பெற்ற அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியாகிய அந்த ஆவியே, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே கொடுக்கப்படுகிறதே, அந்த ஆவியானவர் எனக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறாரா? அந்த ஜீவன் எனக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறதா? கடைசி வரையும் நான் நிலைத்து இருக்கிறேனா? என் ஆவியிலே நான் பரிபூர்ணப்படுகிறேனா? என் ஆவியிலே அனல் உள்ளவனா இருக்கிறேனா? இன்னைக்கு லவோதிகா சபையில அனலும் இல்ல, குளிரும் இல்ல. இன்னைக்கு லவோதிகா சபை காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சபைகளில அனல் இல்லை, சபைகளிலே குளிராதான் இருக்கிறாங்க, வெது வெதுப்பான நிலை. சர்ச்சைக்கு போறோம் வரோம், சர்ச்சைக்கு போறோம், அதாவது விசிட்டர்ஸா தான் இருக்கிறோம். ஆனா எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் உயிரோடு இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவி எனக்குள் உயிரோடு இருக்கிறதா? அந்த ஆவியை நான் உயிர்ப்பிக்கிறேனா? அந்த ஆவியானவரை ஆக்டிவேட் பண்றேனா? அந்த ஆவியானவர் எனக்குள்ள அனல் உள்ளவரா இருக்கிறாரா? சற்று யோசித்து பாருங்கள், நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆற்றுகிறவரா இருக்கிறார், தேய்ச்சுகிறவரா இருக்கிறாரு. அப்போ அவர் முடிந்து போனவர் அல்ல. அவருடைய மரணம் முடிவு அல்ல, அது தொடக்கம். எதுக்கு தொடக்கம்? என்னுடைய ஜீவனுக்கு தொடக்கம், என்னுடைய வாழ்வுக்கு தொடக்கம், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. என் ஜீவனை எனக்குள்ளே அந்த ஜீவன் புதுப்பித்து, என் ஆவியை புதுப்பித்து என்னை அவரோடு இணைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் என்னை போதித்து நடத்துகிறதா இருக்கிறது. அதனால்தான் நம்ம கர்த்தருக்காக பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய பாடுகள் நமக்கு கடினமாய் தெரியாது, இந்த உலகத்தினுடைய வேதனைகள் நமக்கு கடினமாய் தெரியாது. ஏன்னா கர்த்தருக்காக நம்ம எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களை, அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நம்ம ரோமர்ல திங்கட்கிழமையில ரோமர் பகுதி தியானிக்கும் பொழுது அதுல சொல்லப்படுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 8ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். வருகிற திங்கட்கிழமை அந்த பகுதி தான் வரும். அப்போ அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, உபத்திரமோ, வேதனையோ, வாழ்வோ, சாவோ, எல்லாம் எதுவுமே என்னை பிரிக்காது. ஏன்னா ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஏன்னா அவருடைய ஜீவன் எனக்குள் இருப்பதனால் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. நாம அவருக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களா இருக்கிறோம். நான் படுற கஷ்டம் அவர் படுறாரு, நான் படுகிற சந்தோஷம் அவரும் படுறாரு. அதுதான் உண்மை. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்ற, மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ மரித்திருந்தாலும் பிழைத்திருக்கிறார், அவர் நமக்காக பிழைத்திருக்கிறார், பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அதான் உண்மை. எனக்குள்ளே வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அதான் புது சிருஷ்டியின் காரியம். அப்ப கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவர், அவர் எங்கேயோ போயில்ல, நம்மை ஆலயமாய் மாறி அவருக்கு இடம் கொடுத்தோம் என்றால் அவர் நமக்குள் வாழ்கிறவரா இருக்கிறார். ஆனால்தான் நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்தும் இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நாம் பிழைத்தும் இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்து கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். அவரோடு கூட நம்ம நடக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் மரிக்கும் பொழுது, நம்ம கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி மரிக்கிறது? அவர் சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி ஒரு சிலுவை போட்டு நம்ம கையும் காலம் போட்டு அறையணுமா? இல்ல. அவர் பாவத்துக்கு மரித்தார். விசுவாசத்தினாலே இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஆனா நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தினாலே என் பாவத்தை இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில அறைய வேண்டும். கலாத்தியர் 5:24 சொல்லும்போது, கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதே போல கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், சிலுவையின் வழியாக நான் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் வழியாக இந்த உலகத்தை பார்க்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது. இப்படி நாம் கிறிஸ்துவோடு கூட பிழைக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏன் பவுலை எடுத்துங்க, பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது, அவருடைய மரணத்தோடு நம்முடைய மரணத்தை இணைக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தை என் சரீரத்தில் நான் சுமந்து திரிகிறேன். பவுல் சொல்ற,
கிறிஸ்துவின் மரணத்தை என்னுடைய சரீரத்தை சுமந்து திரிகிறேன். சிமினா சபையினுடைய அனுபவம் அதுதான். கிறிஸ்துவின் மரணத்தை அவர்கள் சுமந்து திரிந்தார்கள். பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் செத்தார்கள். ஒவ்வொரு பாவத்தையும் அவர்கள் சிலுவையில அரைந்து அரைந்து அவர்கள் சாகடித்தார்கள். அப்படின்னா அவர் உயிர் வாழலையா? உயிரோடு தான் இருந்தார்கள். எதற்கு செத்தார்கள்? நான் கிறிஸ்துவின் மரணத்தோடு தன் மரணத்தை எதற்கு இணைத்தார்கள்? பாவத்தை சாவடித்தார்கள். அவனுடைய பழைய சுவாபங்களை சாவடித்தார்கள். அவருடைய எல்லா விதமான தீய குணங்களை சாகடித்தார்கள். அதனால்தான் தினந்தோறும் சிலுவையிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அத உபத்திரத்தின் பாதையில் சென்ற சிமினா சபைக்கு ஆண்டவர் அதான் ஒரு ஆறுதல் சொல்றார், ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். நீங்க இந்த பாடுகள் மத்தியில நீங்க போறீங்க. நீங்க சிலுவையோடு நீங்கள் இணையும் பொழுது, மரித்தவராகிய நான் பிழைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை அதுதான். நீங்கள் என்னோடு கூட மரித்தீர்கள் என்றால் என்னோடு கூட பிழைத்திருக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஆனால் தான் சரீரத்தை கொல்ல வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிற இந்த மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டாம். சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒரு சேர கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்றார். அப்போ ஆத்மாவை கொல்லுகிறவர்கள் யாரு? கர்த்தர் தான் கொல்லுகிறவர். ஏன்னா ஆத்மா தான் பரலோகத்துக்கோ இல்ல நரகத்துக்கு போகும். இன்னைக்கு சரீரத்தை கொல்லுகிறவ யாரு? மனுஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரத்த சாட்சிகள் எங்க பாரு வடநாடு பகுதியில பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக நிறைய பேர் ஜீவனை கொடுக்கறாங்க. பெர்சிக்யூஷன் பாத்தீங்கன்னா நிறைய பெர்சிக்யூஷன், வேத சாட்சிகள் நிறைய பேரை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த சரீரத்துல நீங்க மறுத்தா நேர பரலோகம் தான். அப்போ சரீரத்தை கொல்லுறவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. தேவனுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்கல. தேவன் அனுமதிக்கிறார். அநீதியமான இந்த உலகம் அற்பமான இந்த உலகம், இந்த அற்பமான வாழ்க்கை, இதெல்லாம் அழிஞ்சு போறது. கொஞ்ச காலத்துல முடிஞ்சு போற ஒரு வாழ்க்கை, கொஞ்ச காலத்துல அழிஞ்சு போற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நித்தியத்தை தேட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறது. நம்ம கொடுத்துக்கிற காலகட்டம் எவ்வளவுன்றது பெருசு இல்ல. எப்ப வேணாலும் நம்ம போகலாம், எப்ப வேணாலும் ஆண்டவரை சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், ஆத்மாவை கொல்ல வல்ல தேவனுக்கு பயப்படுங்க. உங்கள் ஆத்மாவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் மரித்து பிழைத்து இருக்கிறேன். என்னுடைய மரணத்தோடு நீங்கள் உங்கள் மரணத்தை இணைத்தீர்கள் என்றால், உங்களுடைய இந்த பாவ பழக்கங்கள், பாவத்தை எல்லாம் நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் நீங்களும் பிழைத்தவர்களாக இருப்பீர்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனா சரீரத்தை மாத்திர கொள்ளுகிறவர்கள் இந்த ஜனங்களுக்கு பயப்படாதீங்க, ஒவ்வொருத்தருக்கு பயப்படாதீங்க. நான் மரித்து பிழைக்கிறேன். அதனாலதான் அவர் அட்ரஸ் பண்ணும்போது அதுதான் சொல்றார். சிமினா சபைக்கு ஒரு ஆறுதலாய் சொல்கிறார். அவரையே அவர் தெளிவுபடுத்துறார். என்ன நீங்க புரிஞ்சுக்குங்க, நான் உங்களோட இருக்கிறேன். நான் எப்படி மரித்து பிழைத்திருக்கிறேனோ அதே போல நீங்களும் பிழைத்திருக்கிறவர்களா இருக்க. ஸ்தேவான் பாருங்க, அடிபட்டு கொல்லப்படும் பொழுது, கல்லை எடுத்து அடிக்கும் பொழுது அந்த ஸ்தேவான் என்ன சொல்றாரு? கண்கள் திறக்கப்படுது, வானத்தை பாக்குறாரு. பிதான் வலது பாசத்துல இயேசு கிறிஸ்து எழுந்து நின்னு ஸ்தேவானை வர வைக்கிறார். அப்ப அந்த இடத்துல அவரு மிகுந்த சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவை அவர் பாக்குறார். பிதாவின் வலது பாசத்துல இயேசு கிறிஸ்து நிற்பதை நான் காண்கிறேன்னு சொல்றேன். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நிச்சயமாகவும் ஒரு ஆவலாகவும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆத்மாவை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் அதனால்தான் சொல்றாரு, நான் மரித்தும் பிழைத்து இருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க. அதனால சரீரத்தை கொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். அதனால்தான் தேவன் நமக்கு அந்த வார்த்தை திருப்பி சொல்றார், மரித்தும் நான் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிறது போல உங்களையும் நான் பிழைப்பூட்டுவேன். அன்று சொல்ற, மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி வெற்றி முழக்கமிட சொல்லி சொல்றாரு. உனக்கு 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 55வது வசனம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இது முடிவல்ல, இது நமக்கு தொடக்கம். ஏன்னா மரணம் என்பது இந்த பூமிக்கு முடிவு, பரலோகத்துக்கு நமக்கு ஒரு தொடக்கம். மரணம் இந்த பூமியில தான், ஆனால் பரலோகத்துல இங்க மரிக்கிற நாம் அங்கே பிறக்கிறோம், பரலோகத்துல பிறக்கிறோம். ஆகவே ஆண்டவராக சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுடைய பலன் என்னன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ கடைசி நாளிலே என்னை எழுப்பினவர்கள், கடைசி நாள்ல ஆண்டவருடைய வருகையின் பொழுது
எக்கால தொனிக்கும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். அப்ப அந்த உயிரோடு எழுப்புகிறது தான் ஆண்டவருடைய பணியா இருக்கிறார். அது தேவ சித்தம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் அதுதான். ஏதோ மரித்தோம் பிழைத்தோன்றது அல்ல. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு உறுதி என்ன சொன்னா, கடைசி நாள்ல உங்களை நான் எழுப்புவேன். நான் எழுந்தது போல நான் உங்களை எழுப்பு. அதுதான் நிச்சயம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பூமியில நிறைய பேர் உயிரோடு எழுப்பினாரு. ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக. நமக்கு சும்மா காத்துல அத சிலம்பு அடிக்கிறது மாதிரி பண்ணல இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்யறாரு, வானத்தில் சும்மா கும்ப ஆடிட்டு போகல, அது குறி பார்த்து அடிக்கிறவர். இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு காரியம் அதுதான். நமக்கு நல்ல ஒரு அத்தாட்சிகளை சாட்சிகளை வச்சுட்டு போற. வாலிபனை எழுப்பினார். அதே போல அந்த பெண்ணை தலிதா குமின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை சிறு பெண்ணை எழுந்துரு என்று எவின் மகளை எழுப்பினார். ஏன் 4 நாள் நாற்றம் பிடித்த லாசருவை எழுப்பினார். எத்தனை பிள்ளைகள் எத்தனை பேரை எழுப்பி இருக்கிறாரு. அதே போல நமக்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. அப்படி என்றால் என்ன, இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை இன்றைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறார். யோவான் 14 சொல்லும் போது, மார்த்தா மரியாதை சொல்லும் போது, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானா இருக்கிறேன். அவர் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். மறித்து என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ மரித்தாலும் பிழைக்கிற ஒரு அனுபவம். மரித்தாலும் இந்த பூமியில மரித்தாலும் அவன் பிழைக்கிறவனா இருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதனால்தான் தேவன் சொல்றவங்க, நான் நம்முடைய தேவன் உயிருள்ள தேவனா இருக்கிறதுனால தான் நம்ம உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். உயிரோடு இருக்கிறதுனால தான் உயிர்ப்பிக்கிறார், செத்து போனவர் அல்ல. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இன்னைக்கு கிறிஸ்து எழுந்ததுனால தான் நம்ம பாவத்தை ஜெயிக்கிறோம், நமக்கு வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்கிறோம், போராட்டங்களை ஜெயிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது வெறும் பாவத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு அவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருக்கு சகலத்தை ஜெயித்தார். சாபத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், நோயை ஜெயித்தார், பிரச்சனைகளை ஜெயித்தார், இந்த உலகத்தையே ஜெயித்தார், இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஜெயித்தார், சகலத்தை ஜெயித்தார். ஆனா இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அடிமைத்தனத்திலிருந்து எகிப்துல ஒரு விசேஷமான காரியம். அங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு ஒரு சிவந்த சமுத்திரத்து வழியாக அவங்க வெளியே வர்றது ஒரு பெரிய நிகழ்ச்சியை கொண்டாடுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு நிகழ்ச்சி எதுன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவே மாறி நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டது. அது ஒரு சிவந்த சமுத்திரம் மாதிரி, அது ஒரு நிழலாட்டம். எகிப்துல இருந்து விடுதலை ஆயிட்டு வர்றது ஒரு நிழலாட்டம். இன்னைக்கு எகிப்து பாவத்திலிருந்து நம்மை ஒரு சிவந்த சமுத்திரத்திலிருந்து மீட்டெடுக்கிற மாதிரி அதன் வழியாய் கடந்து வந்து நமக்கு ஒரு கானானுக்குள்ள கொண்டு போகிற ஒரு அனுபவம் தான் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து அவருடைய சிவந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, அந்த சிமர்னா சபையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் இருப்பாங்க. பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை குறிச்சு நம்பிக்கை உள்ளவங்க, சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்னன்னா அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, மனுஷனுக்கு ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா இந்த ஒரு சிறை மாதிரி உடல்ல அடைக்கப்பட்டிருக்கிறது, மனுஷன் மரிக்கும் போது அந்த ஆன்மா விடுதலை பெற்று பறந்து செல்லுது அப்படின்னு தான் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த கிரேக்கர்கள் என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன உபதேசம்? மனுஷனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது, அது ஒரு உடம்புல ஒரு சிறைப்பட்டு ஜெயில் மாதிரி சிறைப்பட்டு இருக்குது, அது செத்த பிறகு அந்த ஆன்மா விடுதலை அடையும் அப்படின்றாங்க. ஆனா அந்த உடல்ல இருக்கிற அந்த ஆன்மா எங்க போகுது, அந்த ஆன்மாக்கு என்ன எதிர்காலம், அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா கிறிஸ்து மார்க்கத்துல மட்டும் ஆன்மா எங்க இருந்துச்சு, எங்க வந்துச்சு, எங்க போகுது என்பது தெளிவா சொல்லப்படும். ஆன்மா எங்க இருந்தது இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது. வேதத்துல சொல்வது எரேமியால 1 அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லும்பொழுது, நீ தாயின் கருவுல இருக்கும்போது நான் உன்னை அறிந்திருந்தேன். ஆண்டவர் சொல்ற அந்த ஆன்மாவை குறித்த அறிவு கர்த்தர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அவருடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடுகள் தான் நாம். ஆன்மான்றதே ஒரு சிந்தனை தான். ஆன்மான்றது மனதின் யோசனைகள் தான் ஆன்மா.
அந்த யோசனைகளை சிறைபிடித்து, நம்ம எண்ணங்களை சிறைபிடித்து, நம் ஆவியோடும் சரீரத்தோடும் பிரித்தாளுகிற ஒரு அனுபவம் அந்த உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷனுக்குள்ள வரணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ தேவன் வந்து என்ன செய்யறார், அந்த ஆன்மாவை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்குள்ளதான் இருக்கு, எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்குது. அவருடைய யோசனைக்குள்ள இருந்தது. நம்ம எல்லாம் அவருடைய யோசனைக்குள்ள, அவருடைய சிந்தனைக்குள்ள இருந்தவர்கள் தான். நம்மை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவரே ஆண்டவர் என்ன, அப்படிப்பட்ட நம்மை தான் ஆண்டவர் தாயின் கருவிலை கொண்டு வந்து ஒவ்வொன்னுத்தையும் உருவாக்குகிறார். சங்கீதம் 139 வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு அணுவா எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். எங்க இருக்கிறோன்றத, நரம்புகள், தசைகள் எல்லாத்தையும் அவர் உருவாக்குகிறார். அதே போல எங்க செல்லுது என்பது அவருக்கு தெரியும். மரணத்துக்கு பிறகு அந்த ஆன்மாவை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வது தெய்வதிட்டம். ஆனால்தான் நம்ம வந்து இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுகிறோம். அவரோடு கூட நம்ம மறுரூபம். அதனால்தான் இயேசு கிறிஸ்தை கூட இந்த பூமியில இருக்கும் பொழுது மாம்சத்தின்படி அறியக்கூடாது. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு படத்துக்குள்ள அடைச்சு போட்டு இயேசு கிறிஸ்து இவர்தான் சொல்றோம். தப்பு. இயேசு கிறிஸ்து படத்துக்குள்ள இல்ல, ஒரு சுரூபத்துக்குள்ள இல்ல. இயேசு கிறிஸ்தை மாம்சத்தின்படி அறியும். அவர் இந்த பூமியில வந்த உருவத்தை நாம் வழிபடக்கூடாது. இந்த பூமியில வந்த உருவமே அவரு நமக்கு கொடுத்து விட்டு போகல. தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த உருவத்தையும் நாம் வைக்க கூடாது. 2 கொரிந்தியர் 5:16 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்த அப்போஸ்தலர்களே அப்படிதான் சொல்றாங்க. பவுலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரு, அவர் குரலை கேட்டாரு. அவர் சொல்றாரு, இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். நான் அறிந்திருந்தாலும் நான் அறியேன். ஏன்னா அவர் உயிரோடு எழுந்துட்டார். இப்படி இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற ஒரு அனுபவம், அவருக்குள் வேர்கொள்கிற அனுபவம், அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உலகத்தில் இருப்பவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இசைந்து இருக்கிறவர். அந்த உள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உள்ள இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு உள்ள இருந்தா புது சிருஷ்டி, வெளியே இருந்தா நீங்கள் பழைய சிருஷ்டி. அருமையானவர்களே, நம்ம சற்று யோசித்து பாருங்கள். நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? கிறிஸ்து நமக்குள் உள்ள இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? பாருங்க, கிறிஸ்து வெளிப்படும் பொழுது 1 யோவான் 3:2 சொல்லுது, கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அப்போ தேவன் என்ன செய்யறாரு? இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய ஜீவனை பெற்றவர்கள், நம்மை ரட்சித்து அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் ரோமர் 8:29 படி நம்மை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், நம்மை நீதிமானாக்கியவர், நம்மை குமாரனின் சாயலுக்கொப்பாய் மாற்றுகிறவர். என்ன சொல்றாரு? அவர் வெளிப்படும் பொழுது, சீக்கிரத்துல அவர் வெளிப்பட போகிறார், சீக்கிரத்துல அவர் வரப்போகிறார். அப்படி வரும் பொழுது, அவரை தரிசிக்கும் பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் தரிசிப்பதினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளான மனுஷன் பலப்படுத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் குமாரனின் சாயலை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். இது எதற்காக? அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய், குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபம் ஆக வேண்டும். ஆமென். அதற்காக தான் 1 யோவான் 3:2 சொல்ற மாதிரி, அதற்காக தான் நம்மை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்தி ஒரு நல்ல ஒரு கற்புள்ள கன்னிகை மனவாட்டிகளாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம நித்தியத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா உயிரோடு இருந்த ஆண்டவரை நம்ம உத்தமமா பின்பற்றினா, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்த இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார், அதே போல நான் பாவத்துக்கு மரித்து ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுகிற ஒரு அனுபவத்தை எனக்குள்ளே நான் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட அவர் வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார், என்னோடு கூட இருக்க ஆரம்பிக்கிறார். அவர் சாயலாய் நான் மாற ஆரம்பிக்கிறேன், மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆகும் பொழுது அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் குமாரன் சாயல் எனக்குள்ளே தரிப்பிக்கப்படுகிறது. அப்படி தரிப்பிக்கப்படும் பொழுது ஒரு நாள் அவர் வரும் பொழுது அவர் சாயலோடு அவரை நான் எதிர்கொள்ள முடியும். உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன், அந்த வாக்கு தத்துவம்
உண்மையானது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறார், நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறார், நம்ம கூட வசிக்கிறார். அந்த நம்ம தெரிஞ்சு கொள்றதே இல்ல. அந்த அறிவு நம்ம கிட்ட ரொம்ப குறைவு. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா தூரமா இருக்கிறதாவே இயேசு கிறிஸ்து நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் கூட வாசம் செய்கிறார், என்னோடு இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு, அந்த விசுவாசம் ரொம்ப பேருக்கு இல்ல. அந்த மாதிரி எண்ணம் இருந்தா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். அந்த எண்ணெய் இருந்தா நமக்குள்ள பயம் வராது. அந்த எண்ணெய் இருந்தா நமக்குள்ள கலக்கம் வராது. அந்த எண்ணெய் இருந்தா இந்த பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அந்த எண்ணெய் இருந்தா இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். அருமையானவர்களே, அதனால உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் பரலோகத்துல மட்டுமல்ல, நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே. அதனால்தான் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர் என்று நாம் பாக்குறோம். அதனால்தான் பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அப்பா அம்மா வந்தாக்கா, பெற்றோர்கள் வந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கூடவே இருக்கணும்ட்டு. எங்கன்னா வெளியூர் போனாக்கா, அம்மா நீயும் வாமா அப்படின்வாங்க. கடைக்கு போனோம், அம்மா நீயும் வா, அப்பா நீங்க வாங்க அப்படின்வாங்க. இப்போ மனைவி வந்து என்ன சொன்னா, கணவனை கூடவே கூட்டினே போகணும்னு ஆசைப்படுவாங்க. எங்க போனாலும் நீங்க வாங்க போலாம் அப்படின்ட்டு. அதே போல நோயாளிகள் வந்து என்ன சொல்றாங்க, மருத்துவர்கள் கூட இருக்கணும், கூட வந்து நமக்கு நம்பிக்கையான ஆட்கள் கூட இருக்கணும் அப்படின்ட்டுதான் எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு குற்றவாளி என்ன செய்யலாம், நமக்காக யாராவது வாதாடுவாங்களா, நமக்காக ஒரு நல்ல வக்கீல் கிடைப்பாங்களா அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். நமக்காக வந்தவர், நம்மோடு கூட இருக்க வந்தவர், நம்மோடு கூட கடைசி வரைக்கும் பிரயாணம் பண்ண அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நாம ரெடியா இருக்கிறோமா? அவரை வந்து நம்ம கூட வச்சுக்க நம்ம ரெடியா இருக்கிறோமா? இதை நீங்க கொஞ்சம் சற்றே யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இல்ல. இன்னைக்கு நம்ம கடைசி வரைக்கும் அவரை நம்ம கூட வச்சுக்கிறோமான்றது நமக்கு தெரியல. இன்னைக்கு தேவன் வந்து அப்பப்போ விட்டு விட்டு பிடிச்சுக்கிறோம், கர்த்தரை விட்டு விட்டு பிடிச்சுக்கிறோம். தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கிறோம், தேவையில்லைன்னா விட்டுறோம். ஆண்டவர் பழைய பாட்டுல சொல்லும் போது, நீங்கள் என்னை தேடினா நான் உங்களுக்கு வெளிப்படும், நீங்கள் என்னை விட்டு விட்டா நான் உங்களை விட்டுறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நாம என்ன செய்யணும், தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கிறோம், தேவையில்லைன்னா விட்டுறோம். ஆனா எப்பவுமே அவரை நம்ம கூடவே வச்சுட்டு கூடவே இருக்கும். பாட்டு மட்டும் பாடுறோம் இல்லையா, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்ல பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம். ஆனா இருளான வாழ்க்கைக்கு அவர்தான் வெளிச்சம், அவர்தான் புகலிடம். எல்லாம் தெரிஞ்சும் நாம என்ன செய்யணும், விட்டு விட்டு புடிச்சுக்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் யாராவது இப்போ கர்த்தருக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறவர்களா நம்ம மாறணும். இப்போ ஒரு படம் ஒருத்தர் வந்து, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு படத்தை வந்து ஒரு வாலிப வரைகிறான். அப்படி வரையும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு துக்கமான ஒரு படத்தை அவன் வரைஞ்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு பின்னாடியே இயேசு கிறிஸ்து பயப்படாதே, நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தோடு அவர் இருக்கிறத பாக்குறோம். இப்போ இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து துக்கமான முகம், பின்னாடி வந்து இந்த வசனத்தோட அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, முன்னாடி இருக்கிற அந்த படத்தை போலதான் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை. நம்ம யாராவது இருக்கும் பொழுது மட்டும்தான் வந்து அந்த கர்த்தர் வந்து வேணும் வேணான்ற அந்த ஒரு ஃபீலிங்க நம்ம நினைச்சு பாக்குறோம். இன்னைக்கு வந்து ஏன்னா இருந்தாக்க இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எல்லாம் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் இருக்கும் பொழுது கடவுளை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டோம். நல்ல சொத்து பத்து நல்லா இருக்குது, நல்ல ஒரு வசதி இருக்குன்னு நினைச்சு பார்க்க மாட்டோம். ஆனா எதுவுமே இல்லைன்னா ஒரு சோகம் வந்துடும். அந்த சோகம் வரும் பொழுது என்னன்னா, நமக்கு அந்த சோகம், அந்த சூழ்நிலை, அதை மட்டும்தான் நமக்கு வந்து பெருசுபடுத்தி பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது நம்ம மறந்துடுறோம், நிறைய நேரம் மறந்துடுறோம்.
நிறைய பேர் நிறைய நேரம் வந்து நம்ம இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தையே புரிஞ்சுக்கிறது இல்ல. உலகத்தானே ஒரு நல்ல பாட்டு எல்லாம் பாடுவான். என்னன்னா ஆஹ் வீடு வரைதான் உறவு. இது வந்து சினிமா பாட்டுன்னு நினைக்காதீங்க. இது வந்து தமிழ் பட்டினத்தார் பாடின பாட்டு தான் அது. ஒரு புலவர் பட்டினத்தார் என்ற புலவர் பாடின பாட்டு தான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இது ஒரு செய்யுள் பகுதி தமிழ்து. அதைதான் சினிமால கொண்டு வந்து பாடி இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இது ஒரு யதார்த்த உலகத்தானே அதை புரிஞ்சுக்கிட்டான். வீடு வரைக்கும் தான் உறவு, வீதி வரைக்கும் தான் மனைவி, காடு வரைக்கும் தான் பிள்ளை, கொல்லி வைக்கிறதுக்கு வருவான். அதெல்லாம் இந்துக்களுடைய முறைமையில சொல்ற காரியம். அடுத்து கடைசி வரை யாரோ. இன்னைக்கு நம்ம அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. கர்த்தர் தான் நமக்கு நிரந்தரம், நித்தியம், அவர் தான் நம்ம கூட இருக்கிறவர் அப்படின்றத நம்ம மறந்தே போயிடுறோம். ஆனா நாம என்ன செய்யறோம், எதை நிரந்தரமா புடிச்சுக்கிறோம்னா நம்ம சூழ்நிலைகளை நிரந்தரமா புடிச்சுக்கிறோம். பக்கத்துல இருக்கிற ஆட்களையோ பொருட்களையோ அதுதான் நமக்கு நிரந்தரம், அதுதான் நிச்சயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு மரித்திருந்து பிழைத்தவர் அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். சிமின்னா பட்டணம் அழிஞ்சு போன ஒரு பட்டணம். அது வந்து பாத்தீங்கன்னா 600 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு அழிக்கப்பட்ட ஒரு பட்டணம். மறுபடியும் வந்து என்னது அதை ரெனோவேட் பண்ணி புதுப்பித்து அந்த சிமினாவில கர்த்தர் வந்து ஒரு ஜீவனுள்ள ஒரு சபையை ஏற்படுத்தினார் சிமினால. அதே போல இஸ்ரேல் எடுத்துங்க. இஸ்ரேல் கூட அழிந்து போன ஒரு பட்டணம். இஸ்ரேல் தேசமே இல்ல, மேப்ல இல்லாம போச்சு. கிபி 70வது நூற்றாண்டிலேயே அந்த இஸ்ரேல் தேசம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. டைட்டஸ் ராஜா, தீரு ராஜா மூலமா சின்னாபின்னமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கர்த்தர் 1948ல புதுப்பித்து அந்த புது தேசத்தை அப்படி புதுமையா அழகா மறுபடியும் மேப்ல கொண்டு வந்தார். இஸ்ரேல் தேசத்தை இல்லைன்ற அந்த தேசத்தை மறுபடியும் உருவாக்கியா கொண்டு வந்து சேர்த்தார். அருமையானவர்கள், 1918ல இருந்தே அது ப்ராசஸ் போயிருந்து, ஆனா 48ல ஆண்டவர் புதுப்பித்து ஒரு தேசம் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். ஆக இப்படியாய் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதா? மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர் இன்று நமக்காக பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லைன்றதை இருக்கிறவராய் செய்கிறவர் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கு ஒரு சிமின்னா சபைக்கு அவர் ஒரு அட்ரஸ் பண்ணும்போது தன்னை எப்படி அட்ரஸ் பண்றாரா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். சகல காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். சிமினா சபையை குறிச்சு 4 காரியங்களை அங்க சொல்றார். முதல்ல அவர் கிரியைகளை அறிந்திருக்கிறார். எல்லா சபையை குறிச்சு அவர் சொல்வார். பாத்தீங்கன்னா எபேசு சபையில சொல்லும் போது அவர் சொல்ற, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2வது அதிகாரம் 2வது வசனம். அதே போல 2வது அதிகாரம் 9வது வசனம் சிமினா சபையை பற்றி சொல்றாரு. பெர்கம சபைக்கு 2:12 சொல்வாரு. தியத்ரா சபைக்கு 2:19 சொல்வாரு. சர்தைக்கு 3:1 சொல்வாரு. பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தின 3:7 சொல்வாரு. லவோதிகா சபைக்கு 3:14 சொல்வாரு. இப்படி 7 சபைக்குமே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்து எல்லா சபையை பத்தி அவருக்கு தெரியும். எல்லா சபை என்றால் என்ன, நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன். 7 விதமான ஆத்துமாக்கள், 7 சபைகள் 7 விதமான ஆத்துமாக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்குது. அது அந்த 7 விதமான ஆத்துமாக்கள்னா 7 விதமான கேரக்டர் உள்ள மக்கள். இப்ப நமக்குள்ளே பல விதமான கேரக்டர்ல இருக்கு. நம்ம வந்து 7 விதமான சபைக்கு உரியவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை கூட தேவன் வந்து என்ன செய்யறாரு, இப்படியாக அழைத்து இருக்கிறார். அப்போ 7 விதமான இந்த மக்கள் கூட்டத்துல தேவன் வந்து என்ன செய்யறாரு, அந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உபத்திரத்தை அறிந்திருக்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்து தரித்திரனாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறார், தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்களுடைய தூஷணத்தை அறிந்திருக்கிறார் என்று அவர் சொல்றாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளும் தனிப்பட்ட முறையில சபைக்காக நற்கிரிகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்படி அழைக்கப்படும் போது நம்ம அவருக்கு என்று கிரியைகளை நடப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்துல 7 சபைகள்ல ஆதி அன்புல இருந்தப்போ ஆண்டவருக்காக உற்சாகமா கிரியைகளை செஞ்சாங்க, பிரயாசப்பட்டாங்க, பாடுபட்டாங்க.
ஆத்துமக்களை சம்பாதிச்சாங்க, ஊழியத்துல முழு மூச்சோடு ஓடினாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாம் பாராட்டி தட்டி கொடுத்து பாராட்டினாரு. ஆனா இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரான்னு பார்க்கும்போது நிச்சயமாவே அவரு துக்கம் படுவார். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஓடுற மனம் இல்லை. அதனால நம்மை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கி நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டு சொல்ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சிமேனா சபையை பார்த்து சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாம் அவருடைய சபையினுடைய மக்கள், அந்த ஆத்துமாக்களா இருக்கிறோம். அப்ப நம்ம பார்த்து அதே தான் சொல்றேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆதி அன்புல நிறைஞ்சு ஜெபிச்சு ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஜெபம் இருக்கா, ஊழியம் இருக்கா? நம்ம அவருடைய அன்புல நம்ம எப்படி இருக்கிறோம், நிலைச்சிருக்கிறோமா? அந்த அன்பு நமக்குள்ள நிலைத்து இருக்குதா, உறுதியா இருக்குதா என்பது குறிச்சு நம்ம ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறார், அறிந்து கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். நம்ம கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் அறிந்து கொண்டேதான் இருக்கிறார். ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உபத்திரத்தின் பாதையில் தான் நடந்துச்சு. பரிசேயர் சதுசேயர் கிறிஸ்தவர்கள்லாம் வெறுத்தாங்க. வேதப்பாரர்கள்லாம் கிறிஸ்தவர்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளினாங்க, கல்லெறிந்து கொன்றாங்க. இப்படி எல்லாமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய உபத்திரத்தின் மத்தியில் தான் கொண்டு போனாங்க. சவுல் கூட பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு பிரதான ஆசாரியர்கிட்ட நிருபத்தை வாங்கறதுக்காக போனவன் தான் சேவான் கூட பாத்தீங்கன்னா கல்லெறியப்பட்டார். இப்படி எல்லா பக்கமும் யூதர்கள் ஒரு ஜனங்களை, கிறிஸ்துவர்களை அவர்கள் நிறைய உபத்திரத்துக்கு உட்படுத்தினாங்க. யூதர்களால ஒரு வேதனை, ரோமர்களால ஒரு வேதனை, ஏரோது ராஜால ஒரு வேதனை, பரிசேயர் சதுசேயரால ஒரு வேதனை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா சபைகளை குறித்த காரியத்தை ஆண்டவரே அப்பா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுல கேட்க கடவுள் எழுதி இருக்கப்பா. ஆண்டவரே அப்பா சிமிர்னா கர்த்தர் சொன்ன காரியங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒவ்வொரு சபையை குறித்து நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கேட்ட சத்தியத்துல ஆண்டவரே நாங்க எந்த காரியத்துல நாங்க குறை உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். அதுல இருந்தும் ஆண்டவரே அந்த குறைவுகளை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்குங்க. இன்னும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அப்பா நாங்க கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோடு ஆண்டவரே உங்க பாதத்துல அமர்ந்திருந்து இன்னும் வேதத்துல உள்ள மறைபொருள்களையும் ரகசியங்களையும் புதையலையும் பொக்கிஷத்தையும் எங்களுக்கு தருவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், மறைவான மன்னாவை புசுக்கி கொடுப்பேன்னு சொன்ன தேவன், அந்தகாரத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷத்தையும் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவர். அப்பா நீர் எங்களுக்கு தந்தர்ல ஹலோ பொருட்கள் மற்றும் பலவற்றில் சிறந்த டீல்களுடன் இப்போதே ஷாப்பிங் செய்யுங்கள். மறைபொருளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அறிச்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் இருக்க கனி கொடுக்க என் தேவன் நீங்க உதவி செய்து அறிச்சிருக்கிறோம். ஆசீர்வாதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்க நல்ல பிதாவே, அப்ப இந்த நாளில கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, இந்த சிமினா சபையை குறித்து நீங்க சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தில கூட கர்த்தாவே நாங்கள் அப்பா இன்னுமாய் நாங்கள் மறுரூபம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீர் பிழைத்திருந்தது எங்களுக்குள் வாசல் செய்யும், எங்களை மறுரூபப்படுத்துதான் என்பதை புரிந்து நாங்கள் ஒவ்வொரு நாள் மறுரூபம் அடைய உதவி செய்யுங்க. வந்தவர்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அது கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா நீர் ஒருவரை பரிசுத்த, நீர் ஒருவரை உன்னத ராஜா, உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் கர்த்தரப்பா. எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட ஜீவிக்கிறவராய் இருக்கும் இனிமே ஜெபிக்கிற நாளிலே உயிர்த்த இந்த தினத்தை குறித்து கொண்டாடுகிற அப்பா இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். நாளைக்கு சபையில சென்று அவர்கள் இதை நினைவு கூறும் பொழுது அப்போ ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டுமாய் நீ சொல்லி இருக்கிறீர். எங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை திறந்துள்ள தகப்பனே. கர்த்தர் சபைகளிலே சத்தியங்களை சரியாய் போதிக்க உதவி செய்யுங்க. போதகர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே விசுவாசிகளும் சபைக்கு சென்று கர்த்தாவே அப்பா உமது சத்தியத்தை புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்கப்பா. உமது கரத்தை தாழ்த்தி செய்வீர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.